வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் உச்ச தலைவருக்காக களமிறங்கிய ஆபத்தான கருப்பு படை, பின்னணியில் NOPO அமெரிக்காவுக்கு கசிந்த ரகசிய தகவல். ஈரான் தொழிற்சாலையில் பாரிய தாக்குதல், 15 பேர் உயிரிழப்பு. ஹார்முஸ் நீரிணைக்கு போர்க்கப்பல்களை அனுப்புங்கள், உலக நாடுகளுக்கு ட்ரம்ப் வலியுறுத்தல். அமெரிக்காவுடனான பாதுகாப்பு உறவுகளை மறுபரிசீலனை செய்யும் வளைகுடா நாடுகள். ஈரான் இஸ்ரேல் மோதல் தீவிரத்தினால் தீர்ந்து வரும் ஏவுகணைகள், அமெரிக்காவிடம் அவசர உதவி கோரிய இஸ்ரேல். இலக்கு வைக்கப்படும் அமெரிக்க வங்கிக் கிளைகள். ஈராக்கில் உள்ள அமெரிக்க குடிமக்களுக்கு வெளியேற்ற எச்சரிக்கை. ஈரானின் அடுத்த இலக்கு துபாய், அபுதாபி நகரங்களுக்கு எச்சரிக்கை. அமெரிக்க இராணுவ விமானங்களுக்கு அனுமதி மறுப்பு. ஒரே நேரத்தில் ஏவப்பட்ட வடகொரியாவின் 10 ஏவுகணைகள். ஈரானிய தாக்குதலுக்கு அதிரடியாக களமிறங்கிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனி NOPO எனும் படையின் கண்காணிப்பில் உள்ளதாகவும், படையின் பின்னணி குறித்தும் அமெரிக்காவுக்கு பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த மாதம் 28ஆம் தேதி போரை தொடங்கிய முதல் நாளிலேயே ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டதை அடுத்து, ஈரானின் புதிய உச்ச தலைவராக மறைந்த அயதுல்லா அலி ஹமேனியின் மகன் மொஜ்தபா ஹமேனி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மொஜ்தபா ஹமேனியின் தேர்வை இஸ்ரேல் அமெரிக்கா விரும்பாத நிலையில் அவரையும் கொல்ல இஸ்ரேல் அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் மொஜ்தபா ஹமேனி படுகாயமடைந்து கோமா நிலையில் உள்ளதாக பிரிட்டன் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதுபற்றி அமெரிக்கா தரப்பில் மொஜ்தபா ஹமேனி படுகாயத்துடன் உயிருடன் இருக்கலாம் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் மொஜ்தபா ஹமேனி NOPO எனும் படையின் கண்காணிப்பில் உள்ளதோடு, இதுதான் அமெரிக்காவுக்கு அந்த NOPO படையின் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாக உள்ளது. இது தவிர ஈரானில் இருக்கும் IRGCயை விட ஆபத்தான படையான NOPO கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், கருப்பு சீருடையில் வலம் வரும் படை உள்நாட்டில் அரசுக்கு எதிரான கலவரங்களை கட்டுப்படுத்தும் பணியையும் மேற்கொள்வார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. ஈரானிய நகரமான இஸ்பஹானில் உள்ள ஒரு தொழிற்சாலையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 15 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதன்போது பலர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் ஹீட்டர்களை உற்பத்தி செய்யும் ஒரு சிவிலியன் தொழிற்சாலையை குறிவைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. போர் தொடங்கியதிலிருந்து இஸ்பஹான் இந்த தாக்குதலின் மையப்புள்ளியாக இருந்து வருகிற நிலையில் இது நாட்டின் மையத்தில் உள்ள ஒரு முக்கிய நகரமாகும். இஸ்பஹான் தாக்குதலுக்கு முன்னதாக ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி முனையமான கார்க் தீவு மீதும் அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதலை நடத்தியதாகவும், இதில் அங்குள்ள இராணுவ கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையை திறந்து பாதுகாப்பாக கப்பல்கள் செல்ல போர்க்கப்பல்களை அனுப்புங்கள் என உலக நாடுகளை ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் கூறியதாவது: ஈரானின் ஹார்முஸ் நீரிணை மூடல் முயற்சியினால் பாதிக்கப்பட்ட நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து நீரிணையை திறந்து பாதுகாப்பாக எண்ணெய் கப்பல்கள் கடந்து செல்ல போர்க்கப்பல்களை அனுப்பி வையுங்கள். ஈரானின் இராணுவ திறன் 100% அளிக்கப்பட்டுள்ளது என்றும், இருப்பினும் ஈரான் எவ்வளவு மோசமாக தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் இந்த நீர்வழி பாதையின் ஏதேனும் ஒரு பகுதியில் 1 அல்லது 2 ஆளில்லா விமானங்களை அனுப்புவதே ஒரு கண்ணிவெடியை பதிப்பதோ அல்லது குறுகிய தூர ஏவுகணையை ஏவுவதோ ஈரானுக்கு மிகவும் எளிதானது. இந்த செயற்கையான தடையால் பாதிக்கப்பட்ட சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, இங்கிலாந்து மற்றும் பிற நாடுகள் அப்பகுதிக்கு கப்பல்களை அனுப்பி முற்றிலுமாக தடை துண்டிக்கப்பட்ட ஒரு தேசத்தால் ஹார்முஸ் நீரிணை இனி அச்சுறுத்தலாக அமையாதவாறு செய்வார்கள் என்றும் நம்புவோம் என குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடனான தற்போதைய மோதல் சூழல் அமெரிக்காவுடனான தங்களின் நீண்டகால பாதுகாப்பு உறவுகளை வளைகுடா நாடுகள் மீண்டும் ஒருமுறை ஆராய வேண்டிய நிலைக்கு தள்ளியுள்ளதாக அரபு வளைகுடா நாடுகளின் நிறுவனத்தை சேர்ந்த மூத்த அறிஞர் உசேன் இபிஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க படைகளுக்கு தளம் அமைத்துக் கொடுத்த பின்னரும் சவுதி அரேபியா, கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் போன்ற நாடுகள் ஈரான் மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகளால் தொடர்ந்தும் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் பாதுகாப்பு கூட்டாளியாக இருப்பதனால் தங்களுக்கு கிடைக்கும் பாதுகாப்பு என்பது நடைமுறையில் வரும் அனுமானமாகவே உள்ளது என்றும்,
சவுதி மீதான 2019 தாக்குதல் மற்றும் அமீரக மீதான கவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலை அமெரிக்காவால் தடுக்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் வாஷிங்டனில் ஈரானுக்கு எதிரான தீவிர கட்டுப்பாட்டு உத்திகளில் இணைவது தங்களுக்கு பாதுகாப்பை தராது என்பதை உணர்ந்துள்ள வளைகுடா நாடுகள் தற்போது மிகவும் எச்சரிக்கையான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான மோதல் தொடர்வதனால் பாலிஸ்டிக் ஏவுகணை இடைமறிப்பான்கள் மிக குறைவாக இருப்பதாக இஸ்ரேல் அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈரான் மற்றும் அதன் ஆதரவு ஆயுத குழுக்களுடன் தொடர்ந்து நடைபெற்று வரும் போரினால் இந்த தட்டுப்பாடு நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் நீண்ட தூர பாதுகாப்பு அமைப்பு ஈரானின் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஈரான் தனது ஏவுகணைகளில் கொத்து வெடிமருந்துகளை சேர்ப்பதாகவும் இது இருப்பு குறைவை அதிகரிக்கக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலிய அதிகாரிகள் இதுகுறித்து அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு தகவல்கள் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்தால் வளைகுடா பிராந்தியத்தில் இயங்கும் அமெரிக்க வங்கி கிளைகள் மீதான தாக்குதல்கள் விரிவுபடுத்தப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கை ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ படை விடுத்துள்ளது. அண்மையில் ஈரானிய வங்கிகள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க வங்கி கிளைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை இராணுவ படை பேச்சாளர் நைனி தெரிவித்துள்ளார். எதிரி தனது தவறை மீண்டும் செய்து ஈரானிய வங்கிகள் மீது தாக்குதல் நடத்தினால் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க வங்கி கிளைகளும் ஈரானின் சட்டபூர்வமான இலக்குகளாக மாறும் என அவர் எச்சரித்துள்ளார். இந்த வார தொடக்கத்தில் ஈரானின் மிகப்பெரிய மற்றும் பழமையான வங்கியான பேங்க் செப்பா உட்பட 2 வங்கிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஊழியர்கள் பலர் கொல்லப்பட்டதோடு வங்கி சேவைகளும் முடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் அமெரிக்காவுடன் தொடர்புடைய தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறை சொத்துக்களிலிருந்து ஆட்களை வெளியேற்றுமாறு ஈரானின் இராணுவ படை எச்சரித்துள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் இராணுவம் அல்லாத தொழிற்சாலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்க குடிமக்களுக்கு வெளியேற்ற எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக கட்டடத்தின் மீது நேற்று இரவு முதல் முழுவதும் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக ஈராக்கை விட்டு வெளியேற வேண்டும் என்று புதுப்பிக்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கர்கள் கடத்தப்படும் அபாயத்தை எதிர்கொள்கின்றனர் என்றும் மேலும் அமெரிக்க தனிநபர்கள் நேரடியாக குறிவைக்கப்படுகிறார்கள். ஈரானுடன் இணைந்த பயங்கரவாத போராளிகள் அவசர நிலைகளில் திறம்பட பதிலளிக்கும் ஈராக்கிய அதிகாரிகளின் திறனை தாக்கக்கூடும். அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக ஈராக்கை விட்டு வெளியேற வேண்டும். ஈரானுடன் இணைந்த போராளிகளால் ஏற்படும் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு ஈராக்கில் தங்க விரும்பும் அமெரிக்க குடிமக்கள் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய ஊக்குவிக்கப்படுவார்கள் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் ஈரான் ராணுவம் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் உள்ள முக்கிய துறைமுக பகுதிகளில் மற்றும் அமெரிக்க தொடர்புடைய இடங்களை நியாயமான இலக்குகள் என அறிவித்துள்ளது. இந்நிலையில் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக துபாயின் ஜெபல் அலி துறைமுகம், அபுதாபியின் காலிபா துறைமுகம் மற்றும் புஜைரா துறைமுகம் ஆகியவற்றை ஈரான் இலக்குகளாக கருதப்படுகின்றன. ஈரான் எச்சரிக்கை அமெரிக்கா மேற்கொண்ட இராணுவ தாக்குதல்கள் காரணமாக எச்சரிக்கை வெளிவந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்கள் ஈரான் முக்கிய இடங்களை பாதித்ததாகவும் IRGC வாதிடுகிறது. எனினும் தாக்குதல் இடம்பெற்றால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்புகள் மற்றும் விமான போக்குவரத்து தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க இராணுவத்தின் 2 உத்தியோகபூர்வ விமானங்கள் தமது வான்பரப்புக்கு மேலாக பறப்பதற்கு விடுத்த கோரிக்கையை சுவிட்சர்லாந்து நிராகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுவிட்சர்லாந்து நாட்டின் நடுநிலைமை தொடர்பான சட்டங்களை மேற்கோள் காட்டி இந்த அனுமதி மறுப்பு மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 விமானங்களுக்கு சுவிட்சர்லாந்து தனது வான்பரப்பை திறக்காத அதேவேளை மேலும் 3 விமானங்களுக்கு வான்பரப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதியை வழங்க அந்நாட்டு அரசு தீர்மானித்துள்ளது. இதுகுறித்து சுவிட்சர்லாந்து அரசு விடுத்துள்ள அறிக்கையில் பராமரிப்பு விமானங்கள் மற்றும் போக்குவரத்து விமானங்களுக்கு மாத்திரம் தமது அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போர், மத்திய கிழக்கு பதற்றம், உக்ரைன் ரஷ்யா போர் என உலகம் அசாதாரண சூழலில் இருந்து வரும் சூழலில் வடகொரியா வழக்கம் போல ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. ஆனால் இந்த முறை ஜப்பான் கடற்கரை பகுதியை நோக்கி ஒரே நேரத்தில் சுமார் 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி வடகொரியா பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்கொரியாவின் தகவலின்படி வடகொரியாவின் சுனான் பகுதியிலிருந்து மதியம் 1:20 மணியளவில் இது ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாகவும் சுமார் 10 ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் ஏவப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஈரானிலிருந்து ஏவப்பட்ட பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களிடம் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 6 ட்ரோன்களையும் தடுத்து நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடங்கிய தாக்குதலின் ஆரம்பத்திலிருந்து இதுவரை 298 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 15 குரூஸ் ஏவுகணைகள், 1606 ட்ரோன்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த போரின் போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டில் ஈரானின் தாக்குதல்களால் குறைந்தது 6 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 142 பேர் படுகாயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.